ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ரெசிபி தால் தடக்கா. குக்கரை வச்சு அது சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி பட்டை 2-3 பூண்டு போட்டு அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் வரும்போது ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஆனியன் போட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதில் தக்காளி 2 ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சும்மா நார்மலாக தான் போடணும், அதிகமாக போட்டால் புளிப்பு தன்மை வந்துடும். ஸோ கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கலாம். இன்னும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக மஞ்சள் பொடி, மிளகு பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் எந்த மசாலாவும் ஆட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு இது 2 ஆட் பண்ணாலே போதும். இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் துவரம் பருப்புன்னு சொல்லுவாங்க, ஸோ உலர் தால், அது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் எவ்வளோ வேணுமோ அது மீடியமாக நீங்கள் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணாலே போதும். அதிகமாக வாட்டர் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகிடும், நல்லா இருக்காது டேஸ்ட்டு. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ குக்கரை விட்டு ஜஸ்ட்டு ஒரு 3 விசில் போட்டால் போதும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தால் தடக்கா. ஸோ இதுதான் நம்மளோட சிம்பிள் ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. தேங்க்யூ.